அடிக்கிற வெயிலுக்கு அப்பப்பப்பா எப்பப்பா இந்த கோடை காலம் முடியும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் தினம் தினம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ என்னன்னா இந்த கோடை காலத்தில் சரும பிரச்சனைகள் ஏகப்பட்டது வரும் பார்த்துக்க. அதை எப்படி பராமரிக்கிறது, என்ன மாதிரியான உடையெல்லாம் அணையலாம், வீட்டிலேயே என்னென்ன பொருள்லாம் தயாரித்து சாப்பிடலாம், இல்லை முகத்துக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்பா, ஜங்க் ஃப்ரூட்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களை வந்து வெயில விளையாடுறது அலோவ் பண்ண வேணாம். மற்ற ஆடைகளை தவிர்த்துட்டு காட்டன் அது மாதிரி குழந்தைங்களுக்கு போடலாம். பாலிஸ்டர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். காட்டன் போடுறது நல்லா இருக்கும். நம்மளுடைய வேலைகளை வந்து வெயிலுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஈவினிங் பிளான் பண்ணி அந்த மாதிரி வெயிலில் அவாய்ட் பண்ணிக்கணும். உடைகளை வந்து பருத்தி ஆடையாகவே நல்லது. கவர் அந்த மாதிரி அது வந்து வெயில் அதிகமாக வேணாம். ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கலாம். குளித்து உடம்பை சுத்தமாக வேர்வையிலேருந்து நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம். காட்டன் ட்ரெஸ் தான் சிறந்தது. காட்டன் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த வெயில் ஓவராக எரிச்சல்லாம் இருக்காது. வெயிலில் சமாளிக்கிறனாக்கா நாங்கள் வந்து இருக்கப்பட்ட நாங்களாக இருந்தால் வீட்டில் இருந்து இருந்துருவோம். நாங்கள் அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிட்றோம். நாங்கள் வெயிலில் அலைஞ்சு தான் கஷ்டப்படுறோம். ஒரு நாளைக்கு உடம்பு அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. ஆலோவேராவை வந்து நம்ம அதில் உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது வந்து குளிர்ச்சியாக இருக்கும். மேக்ஸிமம் 12 to 3 மணி வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே போக வேண்டியது இருந்தாலும் நம்ம கொடையை பிடிச்சிட்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ட்ரெஸ் போடலாம். சாரீ, சுடிதாரு அந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸு. குழந்தைங்களுக்கும் காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணிக்கணும். முகம், உடம்பு பகுதி, அதாவது எக்ஸ்போஸ் ஆகிற பகுதி எல்லாத்துலேயுமே தடவிக்கலாம். அதேமாதிரி கண்ணுக்கு வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு கூலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உடைகளில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க வெள்ளை நிற உடைகளை வந்து அதிகமாக போட்டாங்கன்னா வெயில் வந்து உடம்புல அப்சார்ப் ஆகாமல் இருக்கும். வெளியே செல்லும்போது குடை, தொப்பி போன்றவைகளை எடுத்து செல்வது மிகவும் நல்லது. எல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் பெஸ்ட் தெராப்பி. ஸ்கின்னு பாருங்கள், நீங்கள் ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருங்க. உங்கள் ஸ்கின் எப்படி க்ளோ பண்ணுதுன்னு பாருங்கள்.